ரகு கம் இன். சக்தி கம் இன். ஹோம் மினிஸ்டர் கிட்ட ஜுவாலாமுகி டைமண்ட் கிடைச்சிருச்சு. நானும் சீஃப் அதை எடுத்துக்கிட்டு ஹம்பிக்கு போறோம். Sakti, something is going wrong. Raghu? Hey, who are you? भैया ज्वालामुखी எடுத்துக்கிட்டு ஆபீசர் அம்பிக்கு போயிருக்கான். चलो அவனை விடக்கூடாது. ரகு 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 சக்தி அவங்களுக்கு டைமண்ட் வேணும். உன் டாடி அந்த டைமண்ட் ஹம்பிக்கு எடுத்துட்டு போற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க அட்டாக் பண்ண போயிருக்காங்க. நீ போய் முதல்ல காப்பாத்த அவங்கள. போ. Don't stop. Go ahead. Okay, sir. Don't stop. Proceed. டைமண்டோட ஐஸ்வர்யா கூட்டிட்டு இங்க போயிடுங்க சீக்கிரம் வாங்க.
ரட்சகன் வந்துட்டான். எனக்கு தெரியும், அந்த ஜெகன் மாதா தான் ரட்சகனை வரவழைச்சிருக்கான். நீ யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுறோன்னு நினைக்கிறியா? நாங்க யாருன்னு உனக்கு தெரியாது. ஆனா உனக்காக தான் நாங்க எல்லாரும் காத்துட்டு இருந்தோம். எனக்காகவா? இந்த விஷயம் உனக்கு புரியணும்னா 27 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியணும். இந்த மகாதேவராயரோட முன்னோர்கள் சரித்திர பிரசித்தி பெற்ற ராயர் வம்சத்தை சேர்ந்தவங்க. இவங்க அப்பா விஜயகிருஷ்ண ராயர் ஜெகன்மாதா அருள் பெற்ற அபூர்வ பிறவி. தெய்வ சிந்தனையும் தான குணமும் உள்ள மிகப்பெரிய வள்ளல். திவான்ஜி, அன்னதானத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. சரிங்க பிரபு. தீர்காயுஷ்மான் பவா. என்னப்பா விஷயம்? விஜயதசமி அன்னைக்கு உடனே கிளம்பி வான்னு சொன்னீங்களே. மகாதேவராயா, ஒரு முக்கியமான ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய சமயம் இப்ப வந்திருக்கு. நம்ம புனித பாரத தேசத்துல 18 சக்தி பீடங்கள் இருக்குன்னு, அதெல்லாம் பிரசித்தி பெற்ற புண்ணிய கஷேத்திரங்கள்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த 18 சக்தி பீடங்களுக்கும் ஆதாரமா இருக்கிற ஒரு மகா சக்தி பீடம் ரகசியமா ஒரு ஆலயத்துக்குள்ள இருக்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஓலைச்சுவடியில ஹம்பியில இருக்கிற அந்த ஆலயத்தோட ரகசியம் இருக்கு. ருத்ரசூலமும் ஜுவாலாமுகியும் இருந்தாத்தான் அந்த ஆலயத்துக்குள்ள போக முடியும். அந்த மகாசக்தி பீடத்தினாலதான் நம்ம பாரத தேசம் சுபிட்சமா இருக்கணும். அதை அடியோட அடிச்சுட்டா நம்ம நாடு மண்ணோடு மண்ணாயிடும். எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில இனத்தாரும் தேசத்தாரும் படையெடுத்து வந்தாங்க. ஆனா அந்த ஆதார மகாசக்தி பீடத்தை கண்டுபிடிக்க முடியாம கண்ணுலப்பட்ட ஆலயங்களை எல்லாம் தரமட்டமாக்குனாங்க. பல நூற்றாண்டுகளா நம்ம வம்சத்தை சேர்ந்தவங்க அதை காப்பாத்தி பூஜை செஞ்சுட்டு வர்றாங்க. மகாதேவராயா, 27 வருஷத்துக்கு ஒரு தடவை மகா சுக்கர கிரகணம் ஏற்படும். அந்த கிரகண காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும்தான் அந்த ஆலயத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி சக்தியேற்றக்கூடிய பூஜைகளை நாம செய்ய முடியும். அந்த ஜுவாலாமுகி வைரம் இல்லாம உள்ள நாம பிரவேசிக்க முடியாது. அபூர்வ ஜென்மம் எடுத்தவங்க கைப்பட்டாதான் இது பிரகாசிக்கும். உன் அப்பாவுக்கு அப்புறம் உன் வாரிசுக்குத்தான் இது சாத்தியமாகும். மகா சுக்கர கிரகணம் வரப்போகுது. அது முடியறதுக்குள்ள நாம ஆலயத்துக்கு போய் சேரணும். மங்களம் உண்டாகும். ஆலயத்தை ரகசியமா காப்பாத்தி பிரபஞ்சத்துல அமைதியை ஏற்படுத்த ராயர் வம்சம் இருக்கிற மாதிரி அந்த ஆலயத்தை நாசமாக்கி நம்ம சக்தியை உருத்தெரியாம அழிக்கிறதுக்கு ஈஜிப்ட்ல ஒரு கொடியவன் உருவான. அவன்தான் முக்தார். நம்ம திவான் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஆலய ரகசியத்தை அந்த முக்தாருக்கு வித்துட்டான். கால காலமா யாருக்கும் தெரியாத ரகசியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த தேசத்தை பூஞ்சோட அழிக்கிறதுக்கு அவகாசம் இப்ப வந்திருக்கு. மகிமா உள்ள அந்த திரிசூலத்தை கைப்பற்றி அந்த மகாசக்தி பீடத்தை சர்வநாசம் பண்ணிட்டு வர்றேன். முக்தா, அது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. பாய்ஜான், என் புருஷன் எவ்வளவு பெரிய வீரன் உனக்கு தெரியாதா? எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் அந்த மகாசக்தி பீடத்தை நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு காவலன் இருக்கானா? யார் அந்த காவலன்? அவன் என்ன கடவுளா? கடவுளுக்கே காவலா இருக்கிற ரட்சகன். காலங்காலமா அந்த பீடத்தை காப்பாத்துற ரட்சக வம்சத்தை சேர்ந்தவன், மகாசக்தி கொண்டவன், ருத்ரா, மகாருத்ரா. கடலாய் வங்கக் கடலாய் இமயம் உயரம் ருத்ரா. உக்ரம் ஏற உள்ளம் ஆற பஞ்சம் தீர்க்கும் ருத்ரா. கொல் 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 என வெல் 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 என சொல் 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 ஒரு ருத்ரா.
சரக் சரக் என நடுக் நடுக் என தலையை கொய்திடும் முத்ரா. பங்கு தடைகளை தாக்கிடும் முத்ரா. மந்திரம் தகர்த்திடும் முத்ரா. தீமைய தீர்க்கும் நீதியின் முத்ரா. நரசிங்க ருத்ரா. சூதுவாதினை சாய்த்திடும் முத்ரா. சுத்த வீரனின் முத்ரா. நஞ்சினும் பொடியோ நடுங்கிடும் முத்ரா. சித்தினை திறக்கிடும் முத்ரா. பகவான் பன்கர், அந்த மகாசக்தி பீடத்தை நாசம் பண்றது மட்டுமில்ல, நீ சொன்னா அந்த ரட்சகனோட தலை வெட்டி எடுத்துட்டு வந்து ஏன் பக்தூன் கால் அடியில காணிக்கைய போடுற. மேரி ஜான், மறுபடியும் இந்த கண் உன்னை பாக்குறது வெற்றியோட வந்த பிறகுதான். கௌரிம்மா, கிரகணம் விட்டுடுச்சு, வெளியே வாம்மா. என்ன குழந்தை பிறக்கும் சுவாமி? அந்த ஜெகன்மாதா அம்சத்தோட உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும்மா. பயன்னா என்னன்னே அறியாத புஜபலத்தோட, யார வேணாலும் எதிர்க்கிற பராக்கிரமத்தோட, அம்பாளோட ஆலய காவலுக்காக தன் உயிரையே பணயமா வைக்கிறவன் பிறக்கணும். ஐகிரி நந்தினி நந்தித மோதினி விஸ்வ வினோதினி நந்தினுதே गिरिवर विंध्य शिरोधिनि वासिनि विष्णु विलासिनि विष्णुनुते भगवति हेशिति कंठ कुटुंबिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते दुर्मुखवर्षिणि हर्षरते त्रिभुवन पोषिणि शंकर दोषिणि कल्मषमोचनि घोररते धनुजनि रोषिणि दुर्मद शोषिणि दुःख निवारिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते जगदम्ब कदम्ब वन प्रिय भास विलास निवासरते शिखरि शिरोमणि तुंग हिमालय शृंग निजालय मध्यगते मधु मधुरे मधु कैटभ भञ्जनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते மகாசக்தி பீடாலயத்துக்கு இது முகத்வாரம். உலகத்தில் உள்ள எவ்வளவு பெரிய சக்தி ஆலயம், ஆபத்தான ஆயுதத்தாலையும் மந்திர தந்திரத்தாலையும் இந்த முகத்வாரத்தை திறக்க முடியாது. இந்த ருத்ரசூலத்தால தான் முடியும். இந்த ருத்ரசூலம் இல்லாம ஆலய பிரவேசம் முடியாத விஷயம்.
மகாதேவா, பரமசிவனோட சிரசிலிருந்து வந்த புனிதமான கங்கா ஜலம் இது. முதல்ல ரட்சகன் அந்த ஜலத்தில் நனைஞ்சு புனிதமாகணும். அந்த கங்கா ஜலம் பட்டு புனிதமான ரட்சகனை அக்னி ஒண்ணும் செய்யாது. அந்த திருசூலம் மும்மூர்த்திகளின் சக்திக்கு பிரதிரூபம். ஈரேழு உலகத்தையும் ஆட்சி செய்த மகாசக்தியின் மறு உருவம். காலகாலமா எத்தனையோ கொடியவர்கள் அந்த சூலத்தை சொந்தமாக்கிக்கணும்னு முயற்சி செஞ்சு அடியோட அழிஞ்சு போயிட்டாங்க. மகாதேவா, அந்த 18 சக்தி பீடங்களுக்கும் மூலாதாரமாய் இருக்கிறது இந்த 18 தூண்கள். தக்ஷனுடைய புதல்வி, சர்வேஸ்வரனின் மனைவி, தாக்ஷாயணியின் சரீரம் 18 துண்டுகளாக விழுந்த பிரதேசங்கள் தான் இந்த 18 சக்தி பீடங்களுக்கு ஆதாரமா அடையாளமாய் புனித புண்ணியக்ஷேத்திரங்களாகி அருள் பாலிக்குது. இந்த ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு சக்தி பீடத்துக்கும் அம்மனோட ஒவ்வொரு அவயவ துண்டத்துக்கும் அடையாளமா நிக்குது. ரட்சகன் தன்னோட திருசூலத்தால தூண்களை தொட்டதும் கிரகணத்தால மறைக்கப்பட்ட ஜெகன்மாதாவோட சக்தி திரும்ப ஒளி வீச ஆரம்பிக்கும். இந்த ஆதார பீடத்தோட அருள் பீடங்களான அந்த 18 சக்தி பீடங்களும் மகிமை மிக்கதா மாறும். சக்தி பீடங்கள் மறுபடியும் பொலிவடைஞ்சிடுச்சு. திருசூலத்து அம்மன் கையில சாத்தன உடனே கிரகணத்தால மறைஞ்சு போயிருந்த சக்திகள் எல்லாம் திரும்ப வந்துடும். சூரிய அஸ்தமனம் ஆன உடனே முகத்வாரம் மறுபடியும் மூடிக்கும். மறுபடியும் 27 வருஷத்துக்கு அப்புறம் வர்ற மகா சக்கர கிரகணம் முடிஞ்சதும் சக்தி ஏற்ற பூஜை பண்ணணும். ருத்ராவோட மனைவி தயவு செஞ்சு உள்ள போமா. அம்மா உள்ள கூட்டிட்டு போறா. ருத்ரா இங்க. சாவு எல்லாருக்கும் வரும். ஆனா நீ உன் சாவை தேடிக்கிட்டு ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்க. நீ சத்திரவிடா. உன் மரண தேவன் பேரு ருத்ரா. अरे वो रुद्रा काय तू वाड़ा नी பெரிய வீரனா இந்த சக்தி பீடத்தோட ரட்சகனா
வேண்டானா? வாடா உன் மனைவியே அவ வயிற்றுல இருக்கிற புள்ளைய டுக்குடே டுக்குடே கருதுங்க. நீங்க பூஜையை முடிச்சிட்டு வாங்க. வந்து உன் சக்தி என்னன்னு பாக்குறேன். யாவிலும் ஞானமே ருத்ரா சூலம் ஏந்தி வரும் சூக்ஷ்ம ருத்ரா கால பைரவன் போலொரு ருத்ரா ஆலகாலனின் ஆயுதம் ருத்ரா. வாவான்னு கூப்பிட்டல்ல, அதோ பாருடா உன் முன்னாடி வந்து நிக்கிறான்டா உன் யமன். இவன் எனக்கு யமன்னா, யமனா அது நானும் என் ஆளுங்கிறதான். இவன் வர்த்தா என்னடா செய்வான்? பயந்து ஓடுறது தவற. பயந்து ஓடுவனா நானா? என்ன பார்த்தாதாண்டா எல்லாருக்கும் பயம் வரும். உன்னை ஜெயிக்கிறதுக்கு சைன்யம் எதுக்குடா? நான் ஒருத்தனே போதும். நானே என் சைன்யம், என் ரத்தமே, என் ஆயுதம், என் முன்னோர்கள் ஆசையை, என் கவசம். அந்த ஜெகன்மாதாவோட அருள் தான் என்னோட சக்தி. காலம் காலமா காப்பாற்ற இந்த சக்தி பீடத்தை ஒரு நிமிஷத்துல அடிவோடு அழிச்சு இந்த திரிசூல சக்தியை எடுத்துட்டு போய் இறந்த ஏன் மூதாதிய மம்மிகளை பொழக்க வச்சு இந்த உலகத்தை ஆள போறேன். உன் தலையை வெட்டி என் மனைவிக்கு காணிக்கை ஆக்குறேன்டா. ஆலயத்துக்குள்ள அடி வச்சு அந்த ஜெகன்மாதாவை உன் கண்ணு பார்த்த மறு நிமிஷம் அம்மா மேல ஆன உன் தலைய வெட்டி அந்த தாய்க்கு ரத்தாபிஷேகம் செய்வேன். அஷ்டாதச சக்தி பீடங்களுக்கு அதிஷ்டானமான இந்த சக்தி பீடமே உனக்கு பலி பீடம். சீக்கிரம் கண்டு போயிடுங்க. Ah!
நீ அழறதுக்காக பிறந்தவன் இல்லடா. கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் சக்தி பீடத்தை காப்பாத்துற இந்த ரட்சகனோட ரத்தத்துக்கு பிறந்தவன் நீ. இனி அந்த ஜெகன் மாதா தான் உனக்கு எல்லாம். பைரவா, ருத்ரம், குழந்தைய காப்பாத்து. துரோகி. தர்மத்தையும் ஆலயத்தையும் காப்பாத்த ரட்சகனா உதிச்ச ஒரு மாவீரனோட கதை இப்படித்தான் முடிஞ்சது. அவனோட ஒரே மகனான உன்னை ஒரு ரட்சகனா இருந்த கடமையை நிறைவேற்ற அந்த ஜெகன் மாதா தான் இங்க வரவழைச்சிருக்கா. உண்மைதான் சக்தி. பாசத்தையோ அன்பையோ ஊட்டி வளர்த்த தாய் தந்தையே தவிர நாங்க உன்னை பெத்த தாய் தந்தை இல்ல. ஆமா சக்தி, சரியா 27 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் குழந்தை பாக்கியம் இல்லாத நாங்க பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப நதியில நீ மிதந்து வந்த. தீபங்களோட ஒளி வெள்ளத்துல அம்பாலோட அருளால நீ எங்களுக்கு ஒரு வரமா கிடைச்ச. இவன் தான் பையன். உன்னை பறி கொடுத்ததுக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டான். இப்ப உனக்கு புரிஞ்சுதா? நீயும் ஒரு அபூர்வ பிறவிதான். ஒரு மாபெரும் காரியத்தை சாதிக்க வைக்கத்தான் அந்த தெய்வம் உன்னை இந்த தம்பதிகள் கையில கிடைக்க வச்சது. தைரியமே விழிவீச்சா, சாகசமே உயிர் மூச்சா, தேசத்தை காப்பாத்துற வேலையில உன்னை சேரவும் வச்சது. இப்ப நான் என்ன செய்யணும்? மகா சுக்கர கரணம் வரப்போகுது. அந்த ஈஜிப்ட்காரங்க மறுபடியும் ஆலயத்தை அழிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஜுவாலாமுக்கி உன்னாலதான் கிடைச்சது. இனி அந்த ருத்ர சுலமும் உன்னாலதான் வந்து சேரணும். இப்ப அது எங்க இருக்கு? உங்க அப்பாவை முதுகுல குத்திட்டு தப்பிச்சு போன துபாயில ஜாக்கிங்கிற பேர்ல செட்டில் ஆன திவான்ட இருக்கு. அவன் யாரும் நெருங்க முடியாத ஒரு பாதுகாப்பான இடத்துல அந்த சூலத்தை வச்சிருக்கான். राखा बेटा, राखा இனி எந்த ஜுவாலாமுகியும் இவன் சரீரத்தை எதுவும் செய்ய முடியாது. ஹாய் சக்தி. ஜாக்கி ருத்ர சுலத்தை எங்க வச்சிருக்கான்? அதை அடிக்கடி இடம் மாத்திரான். ஆனா இப்போ பீச் பில்டிங்ல ஹை செக்யூரிட்டில வச்சிருக்கான். அதை டச் பண்றது இம்பாசிபிள். ஆனா ஒரு வழி இருக்கு. செக்யூரிட்டி இன்சார்ஜ் அவதார் எப்பவும் அந்த பில்டிங்லயே தான் இருப்பான். அவதார்? ஏய் மொட்டை, அவதார் இருக்குதா? பாய்ஸ், go and catch him. ஏய் மொட்டை, எதுக்கு ஏறுற? What are you doing here? அசிஸ்டன்ட் சார் வந்திருக்கயா? அவதார் சார் அசிஸ்டன்ட்டா? அசிஸ்டன்ட்டா? முதல்ல நீ யாருன்னு சொல்லி தொலை. என் பேரு ஏகாம்பரம் சார். ஊர் பேரு ஏமாத்தூர் சார். ஏமாத்தூர்ல இருந்து நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னா கிரேட்டியா? நீங்க மட்டும் இல்லைங்க, ஏமாத்தூர் ஏகாம்பரம்னா மொத்த ஸ்டேட்டும் கிரேட்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க ஏமாத்தூர் எலுமிச்சங்கா மரம் மண்டையில மசாஜ் பண்ணிட்டா மூளை முடப்பா வேலை செய்யும் சார். உங்களுக்கு ரொம்ப அவசியம் சார். ஓ, ஏமாத்தூர்ல இருந்து வந்ததுனால எலுமிச்சங்கா கொண்டு வந்திருக்க. அதே புத்தூர்ல இருந்து வந்தா பூசணிக்காய் கொண்டு வருவியா?
ஜோக் நல்லா கடிச்சனா பின்னிட்டீங்க. அதான் சார் பாஸ் வர சொன்னார். கோ. பாஸா? தலைவா, உங்களுக்கு நான் கற்பூரம் ஏத்தி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஒரு பாஸ் இருக்கானா? சீச்சா, அவன்லாம் பாஸாயா? யூஸ்லெஸ் சென்ஸ்லெஸ் ப்ரூட்டியா? அவன் ஏதோ கால்ல விழுந்து கதறி காசு கொடுத்ததுனால செக்யூரிட்டி செஞ்சு கொடுத்துருக்கேன். எதுக்கு செக்யூரிட்டி கொடுக்குறீங்க தலைவா? என்ன கேள்வி அது? ஜாக்கி ஆன்டிக் ஐட்டத்துக்கு சயின்டிபிக் செக்யூரிட்டி கொடுக்குறேன். ஆஹா, எந்த ரேஞ்சில அப்ப செக்யூரிட்டி கொடுத்திருப்பீங்க? ஏகாம்பரம், அந்த ரேஞ்ச உனக்கு காட்டுறியா? காட்டுங்க. லுக் அட் ஹியர். ஆஹா, ஜாக்கிங்கிறது இவனா தலைவா? எஸ், இவன் தான் ஜாக்கி. பெரிய டாக்கி, குட்டிகளை சுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிற ஷோக்கி. அவன் மோந்து பாக்குறது என்ன, மூக்குப்படியா? நோ, ஓகே. இவன் முகர எனக்கு எதுக்குங்க? உங்க செக்யூரிட்டில இருக்கிற ஐட்டத்தை காமிங்க தலைவா. ஏகாம்பரம், நீ இவ்வளவு கேட்கும்போது எப்படியா காட்டாம இருப்ப? கம் ஆன், லுக். லுக்கா, லுக்கட்டா. இது கொஞ்சம் புடிங்க தலைவா. அறிவு கொழுந்து, உங்க கொழுந்துல கொஞ்சம் எனக்கு தரணும். உங்ககிட்ட சிஷ்யனா நான் சேர்ந்துற போறேன். அதுக்கு அட்வான்ஸா உங்களுக்காக 1 கோடி கொண்டு வந்திருக்கேன். 1 கோடி ரூபாய் தலைவா. கோடிதான். எனக்கு வேண்டாம். நீங்க வாங்கிதான் எனக்கு வேண்டாம். உங்க கால்ல வேண்டாம். சரி, வாங்கிக்கிறேன். வாங்க தலைவா. வர பணம் எங்க? 1 மினிட். இங்கதான் ஒளிச்சு வச்சிருக்கேன் தலைவா. இந்தாங்க கோடி. கோடி ரூபாய். வித் யுவர் பெர்மிஷனோட சிங்கிள் ஸ்னாப் எடுத்துக்க. ஓபன் பண்ணுங்க தலைவா. ஓகே ப்ளீஸ். ஓபன் பண்ணு. பக்தி பிளஸ் பரவசத்துடன் சூப்பர். எலுமிச்சங்காயா. எவனோ ஒருத்தகிட்ட மொத்த டீடைல்ஸ் சொல்லிருக்கேன். என் இடத்த கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன ஆஃபர் பண்ண அவன்? என்ன கொடுத்தா அவன்? சார், ஏமாத்தூர் எலுமிச்சங்காய் கொடுத்தா சார். லாடி ஃபூல். எதுக்கு அது? மரமண்டையில தேய்ச்சிக்கிட்டா மஜாவா இருக்கும்னா சார். தேய்ச்சிக்கிறீங்களா சார்? எலுமிச்சங்காயா? டேம் இட். டிரான்ஸ்மிட்டரா? பாய்ஸ், எவ்வளவு நம்மள ட்ராப் பண்ணிருக்கான். லெட்ஸ் ஷிஃப்ட். ஹலோ ஜாக்கி, பணம் ரெடியா இருக்கு. நான் உன்னை பார்க்க தான் இப்ப கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நானே ருத்ரசூலத்தோட மெரினாக்கு வரேன். ஓகே ஜாக்கி. பாரு, நல்லா பாரு. உன்னோட யமன்னா யாரை எதிர்த்து நிக்க முடியாம முதுகுல குத்துனியோ, யார் சக்திய பார்த்து மரணமே பயப்படுதோ அவர்தான் ருத்ரா. அந்த ருத்ரா மகன்னா சரித்திரம் முடிஞ்சிடுச்சு நினைச்சுக்கிட்டு இருக்க. அவரோட ரத்தம் இன்னும் என் உடம்புல மிச்சம் இருக்கு. கொதிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ரத்தத்தோட சாட்சியா சொல்ற, உயிரோட விட மாட்டேன். நீ உயிரோட இருந்தா தானே? ஹலோ, ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. ருத்ரசோலம் என் கைக்கு வந்துருச்சு. கிளம்பி வந்துட்டு இருக்கோம். உன் டாடி கிட்ட சொல்லிடு. சீக்கிரம் வா. நீ வர வரைக்கும் நான் உன் ஞாபகமாவே இருப்பேன்.
அச்சச்சோ மய பஜாரு கச்சேரி பார்ட்டி உஷாரு மைக்காதோ உந்தன் பவரு எப்பானி ஏவன் ஸ்டாரு எவனா கொல்லுது உன்னங்கம் ஏத்து வண்டல் நீ குவா குவா ஏ அம்மா நீ கைய பெச்சாலே கமாண்டு சொல்லி தாக்காதே யங்கு டைகர் நீ தடபுடாய வயசத்தான் கொல்ல குழியாதே அலலலலலலலே பாப்பே துக்கா மகாதே அலலலலலலலே காதே சிங்கா அலதே அலலலலலலலே பாப்பே துக்கா மகாதே அலலலலலலலே காதே சிங்கா அலதே I got you my love. Hi. You got me loving. Hi. You make me go so high, high, high. சிட்டு செல்லம் பட்டு மொட்டு என்னும் செம்மீனே உன்னை சேர்வேனே ஒரு சின்ன பார்த்து சொன்னேன் படுகொட்டி பார்த்து என்னை ஆடல் பாடல் பாடல் கூடல் கோடி கண்டேனே ஓடி வந்தேனே விளையாட்டு காட்டி கோடா முழு மூச்சா ரசிச்சு கோடா என்னடி கண்ணே மொட்டுன்னு தொட்டா பூவா நின்ன பட்டுன்னு சீண்ட பொட்டுன்னு பூத்து பூவா நின்ன புது வெள்ளோட்டம் நான் காணும் வேலை கிளம்புற இளமிட்ட ஆளி ஒன்று ஓட்ட மாத்து கிராமரு அச்சச்சோ மய பஜாரு கச்சேரி பார்ட்டி உஷாரு மைக்காதோ உந்தன் பவரு எப்பானி ஏவன் ஸ்டாரு I got you my love. High. You got me loving. High. You make me go so high, 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 high. ஃபுல்லா என்னை பந்தம் கொள்ள ராசி உண்டாடி ரேஞ்சு உண்டாடி உன் கண்ணு வச்ச தீயால் நானே தாறுமாறா தடுக்கும் விடுக்கும் காட்டி காட்டி தூது சொல்லாதே தூர போகாதே அப்பப்பா கூட கூட அகலாதோ ராசபாதை ஜம்மனு பொண்ணு கும்மனு பொண்ணு தந்தாளிங்க தெம்பல பொண்ணு பொம்பல பொண்ணு தந்தானிங்க நீ நடை போட்ட ரெங்கோவின் சின்ன சிஸ்டர் அச்சச்சோ மய பஜாரு கச்சேரி பார்ட்டி உஷாரு மைக்காத உந்தன் பவரு எப்பானி ஏவன் ஸ்டாரு மகா சுக்கிர கிரகணம் விட்டுடுச்சு. சூரியாஸ்தமனத்துக்குள்ள ஆலயத்துக்கு போய் நாம பூஜை பண்ணி ஆகணும். சக்தி நெஞ்சு வலிக்குது. பத்ரி சாவடா. சக்தி எங்க அங்கிள்? யாரோ தொடர்ந்து வராங்கன்னு சந்தேகப்பட்டு அவன் வேற வழியில வரான். உங்களை பூஜையை ஸ்டார்ட் பண்ண சொன்னான். சக்தி வந்துருவான் சுவாமி. நீங்க பூஜை ஆரம்பிக்கலாம். வாங்க நாம போலாம்.
தேவி தேவியை நமः. சாது நடக்க போறது பூஜை இல்லடா, அழிவு. அந்த அழிவை பார்க்கத்தான் என் புருஷன் கண்ண என் பிள்ளைக்கு வச்சிருக்க. எந்த ரட்சகன் வந்து காப்பாத்துறான்னு பாக்குறேன். எந்த ரட்சகனும் வரமாட்டான். டேய் மந்திரி, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை லட்சம் கோடிக்கு ஃபக்துன் வாங்கிட்டாங்கடா. Shut up you damn rascal. சின்ன வயசுல இருந்து ஏன் உப்பத்துன்னு வளர்ந்தவன்டா நீ. எனக்கா துரோகம் பண்ண. ராகா ஐஸ்வர்யா, எது என்னாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, ஜெகன் மாதா பூஜை நிக்க கூடாது. பூஜை தடப்பட்டா இந்த உலகத்துக்கே அழிவு. மாமா, நீ நடக்க வேண்டிய ஜெகன் மாதா பாத்துக்குவா. அவளை இழுத்துட்டு வாங்க. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா. திருசனம் எங்க இருக்காத திருசனம்? ராகா, वो है महाशक्ति का त्रिशूल. அதை எடுத்துட்டு வா. அந்த ஜுவாலையால அவனை ஒண்ணும் செய்ய முடியாது. என் புருஷன் லட்சியம் சக்தி திரிசூலம். ராகா, அதோ அதெல்லாம் சக்தி பீட தூண்கள். ஒவ்வொரு தூணையும் உடைச்சேரி தூள் தூளாக்கி தரமட்டமாக்கு. இந்த தேசம் அடியோட அழிஞ்சு போகணும். அதுக்காக தாண்டா உங்க அப்பாவோட கண்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கு. சாவ், போ, ஒழிக்கத்துக்கோ, மண்ணோட மண்ணாக்கு. அம்மா ஜெகன் மாதா, பரம பவித்திரமான இந்த மகாசக்தி பீடத்துல இந்த துஷ்ட சக்திகளோட ஆட்டத்தை அடக்கிற சக்தி எங்க? இந்த வெறி பிடிச்ச பிசாசுகளோட பிடியில இருந்து காப்பாத்துறது யாரு? இந்த ஆலயத்துக்கு பாதுகாப்பு யாரு? இத காப்பாத்துற ரட்சகன் எங்க இருக்கா? சொல்லு மாதா.
அகிலாண்ட நாயகி ஜெகன்மாதா அனுப்புன மகாசக்தி அதோ பார் பாரத சக்தி சொரூபத்தை. எந்த சக்தியாலையும் என் சக்தியை எதுவும் செய்ய முடியாது. ராகா, அவனை அடிச்சு கொல்லுடா. நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. சூரியாஸ்தமனத்துக்குள்ள ஜெகன்மாதா கையில திருசூலத்தை சாத்தியாகணும். அதோ அதுதான் கடைசி சக்தி பீடத்தூண். புருஷன் கண்ண என் பிள்ளைக்கு வச்சிருக்க. தீய
நல்லவர்களை காப்பதும் ஜெகன்மாதாவின் லீலை.